அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது நண்பர் தென்காசி கணேசன் அவர்கள், டாக்டர் தென்காசி கணேசன் அவர்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற பொருள், கண்ணதாசன் திரையில் தந்த ஆன்மீக கருத்துக்களை பற்றி தென்காசி கணேசன் அவர்களை தவிர வேறு பேசுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு நபர் கிடைப்பது மிகவும் அரிது. நிறைய பாடல்களை பற்றியும் திரைப்பட பாடல்களை பற்றியும் குவியத்தில் எழுதி வந்திருக்கின்றார். அவருடைய உரையை கேட்பதற்காக உங்களுடன் சேர்த்து நானும் அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். கண்ணதாசனின் பெருமைகளை கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். தென்காசி அவர்கள் மூலமாக தென்காசி கணேசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கரெக்டா இருக்கா? கவியரசு திரையில் தந்த ஆன்மீகம் என்ற தலைப்பை பற்றி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும் போது சுந்தரராஜன் அவர்கள் ஏன் இதை ஒரு நாள் பேசக்கூடாது நாம் என்று கேட்டார்கள். சரி என்று சொன்னேன். பேராசிரியர் வாவேசு, குவிகம் கிருபானந்தன், சுந்தரராஜன் அனைவருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசன் கவிதைகளில் பாடல்களில் மட்டுமல்ல, அவனின் வாழ்க்கை, அரசியல், ஆன்மீகம் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் வித்தியாசமானவன். நமது தேசத்தில் மட்டுமில்லாமல் இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், கம்போடியா என பல தேசங்களில் கோயில்கள் கட்டி ஆன்மீகம் தழைக்க தொண்டு செய்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தில் பிறந்தவன் கண்ணதாசன். இளைஞனாக இருந்தபோது காரைக்குடியில் இருந்த நாத்திக தலைவர் தொடர்பு கிடைக்க தன்னையும் அங்கே இணைத்துக் கொண்டான். அதில் முக்கியமாக இருந்தவர் அன்றைய காரைக்குடியில் திமுகவை வளர்த்த ராமசுப்பையா செட்டியார் என்பவர். அவர்தான் பிரபல இயக்குனர் SP முத்துராமனுடைய தந்தை. அவரிடம்தான் கண்ணதாசன் இந்த திமுக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் SP முத்துராமன் கண்ணதாசன் தான் முதலில் உதவியாளராக சேர்ந்தார், பின்னர் தான் இயக்குனர்லாம். கண்ணதாசன் நாத்திகரா இருந்தாலும் அவரின் பெயரை மாற்றிக்கொள்ளவே இல்லை. பின்னாட்களில் அந்த காலத்தை வனவாசம், மனவாசம், போய் வருகிறேன் என்றெல்லாம் குறிப்பிட்டு அற்புதமான புத்தகங்கள் எழுதிவிட்டார். போய் வருகிறேன் என்ற புத்தகங்கள் நிறைய பேர் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். போலி அரசியல் பற்றி அற்புதமாக எழுதியிருப்பார். எனவே அப்படியும் அவர் பெயர் கண்ணதாசன் என்றே தான் வைத்துக் கொண்டிருந்தார். எனவே கண்ணதாசனின் ஆன்மீகம் என்பது கொஞ்சம் அரசியலும் சேரத்தான் செய்யும். நாத்திகம் பேசிய திமுகவில் இருந்த போதும் வாழ்வின் யதார்த்தம் பற்றி அற்புத பாடல் எழுதினான். அப்பொழுது அவன் வயது 32. சிவாஜி கணேசன் நடித்த தெனாலிராமன் என்ற படத்தில் இளம் வயதில் கண்ணதாசன் தந்த வாழ்க்கையின் நிலையாமை பற்றி எழுதியது கிட்டத்தட்ட ஒரு பஜகோவிந்தத்தின் சாறு என்றே சொல்லலாம். உல்லாசம் தேடும் எல்லாரும் ஒரு நாள் சொல்லாமல் போவார் அல்லாவிடம், அவர் அன்றாடம் தேடும் செல்வங்களாலே பின்னோர்கள் சந்தோஷம் கொண்டாடுவார், தாயாரின் கையிலிருந்து சம்சாரம் கைக்கு வந்து நோயாகும் முதுமை கொண்டு கண் மூடுவார், அதை ஓர் நாளும் எண்ணாமல் ஆடுவார், ஒன்றோடு மற்றொன்றை நாடுவார். இப்பதான் பெருன் வழியாமை பற்றி குரல் பேசினாரு. ஒன்றோடு மற்றொன்றை நாடுவார். குலையீன்ற வாழை மாண்டு போகும் விரைவிலே, அதன் இளையன் கன்று வளர்த்து பொங்கும் உலகிலே, தினம் தோன்றும் வாழ்வில் மனிதரெல்லாம் ஒருமுறை இந்த துணையை எண்ணி பார்க்க வேணும் மனதிலே என்று பாடுவார். அந்த படத்துல மாறு வேஷத்துல சிவாஜி கணேசன் வருவார். அப்ப பாடுற பாட்டு கண்டசாலா பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், விஸ்வநாதராமூர்த்தி இசையில. இந்த உல்லாசம் தேடும் ஒரு நாள் பாடல் இந்த நிலையாமை பற்றி எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் சனாதன தர்மம் வர்றது அப்படின்னால அன்றைய கட்சி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமோ என்று பயந்து எல்லா பாடலும் கண்ணதாசன், இந்த பாடல் மட்டும் தமிழ் மன்னன் அப்படிங்கிற பெயர்ல, மாற்று பெயர்ல இன்னைக்கு நீங்க சினிமா பார்த்தா டைட்டில்ல பார்க்கலாம். நானும் இந்த தமிழ் மன்னன் யாரு யாருன்னு தேடி தேடி பார்த்து கடைசியில வேற ஒரு இது மூலமா கண்டுபிடிச்சேன், அது கண்ணதாசன் தான் சொல்லிட்டு. ஆக இப்படி அந்த காலத்திலே உள்ளுக்குள்ள அந்த நாட்டுக்கோட்டையுடைய ஆன்மீகம் அப்படியே இருந்திருக்கிறது. தான் சார்ந்த கட்சியை விட்டு வெளியே வந்த பின் ஆன்மீகம் கட்டுரைகள், கவிதைகள், அர்த்தமுள்ள இந்து மதம் நிறைய எழுதினார். திரைப்பாடல்களிலும் நிறைய இருக்கிறது. நிலையாமை பற்றி கிட்டத்தட்ட ஒரு சில மாதிரி ஆதிசங்கருடைய பாஷ்யங்கள் என்ன சொல்கின்றனோ, பஜகோவிந்தம் என்ன சொல்கின்றதோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த கலைஞனடா, தினம் நாடகம் ஆடும் தலைவனடா, அதே போல இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதாலே உயிரை மீண்டும் தருவானா. டிடிகே இந்த பாட்டை கேட்டுட்டு அவர் சினிமாலாம் அதிகம் பார்க்க மாட்டார், வானொலியில கேட்டான். டிடிகே அந்த கால ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டிடி கிருஷ்ணமாச்சாரி, மியூசிக் அகாடமி டிடி வாசோட அப்பா. அவர் நேரு காலத்துல பிரதம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அப்ப அவர் பேர்ல ஒரு தவறான குற்றச்சாட்டு வந்து அவர் அதுக்கு இதே கிடையாது, ஆளாகவே இல்லை,
இருந்தாலும் இப்பெல்லாம் மாதிரி பெயில் பெயில் போட்டு திரும்ப திரும்ப மந்திரியா இருக்க மாட்டாங்க. அந்த பேரு கேட்ட உடனே அவர் நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டார். அவர் ரிசைன் பண்ணாலும் மனதுக்குள்ள அவருக்கு ரொம்ப வருத்தம். சென்னைக்கு வந்த உடனே நம்ம ஒண்ணும் இல்லாம நம்ம பேர்ல இந்த பழி வந்துட்டேன்னு. அப்ப எதேர்ச்சியா வானொலிய திருப்பினாராம். அப்ப இந்த பாட்டு வரலாம். போனால் போட்டும் போடா. இந்த பாட்ட கேட்டோனே அவர் மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு மன திருப்தி, அப்புறம் ஒரு இந்த நிலையாமை இவ்வளவுதான். இத போய் நம்ம இவ்வளவு பெருசு பண்ணிப்போனே அப்படின்னு தோணி, யார் இந்த பாட்டு? நான் என்ன ஏதுன்னு விவரங்கள் கேட்டு, அந்த கண்ணதாசன வீட்ல இருந்து கூட்டு வான்னு சொன்னாராம். கண்ணதாசன் பயந்து போய் டிடிகே நம்மள கூப்பிடுறாரே, என்ன ஆச்சோ ஏதோன்னு பயந்து போய் வந்தா, எப்புட்றா இப்படிலாம் பாட்டு எழுதுற? இந்த பாட்டு கேட்டு தானே நான் இப்ப கம்ப்ளீட்டா திருந்திட்டேன். அந்த மனத்திலிருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இத விட ஒரு ஆஸ்கார் விருது வேண்டாம் என்று கண்ணதாசன் சொல்லுவார். ஆக அந்த வயதிலேயே அப்பெல்லாம் 30, 35 வயசு கூட இல்ல கண்ணதாசனுக்கு. காற்றும் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதே மாதிரி பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, அந்த இறைவனை நம்பி வந்தாயோ. ரொம்ப அருமையான பாடல். இன்னொன்று, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன் என்கிறார். 1970களில் ஆஷா நடராஜன் என்ற ஒரு அட்வொகேட் அவர்கள் நண்பராக இருந்தார். நானே பார்த்திருக்கிறேன் அந்த கவிதா ஹோட்டல்ல. அவரோட சேர்ந்து சமஸ்கிருத நூல்களை புரிந்து கொண்டு சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமே என்று வருத்தப்பட்டு அவரை எழுதியிருக்கிறார் தனது புத்தகத்திலேயே. ஆஷா நடராஜன் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் அவரிடம் சொல்ல அதை உள்வாங்கி தமிழில் பண்ணியிருக்கிறது. மீண்டும் சொல்வேன், கண்ணதாசன் டிரான்ஸ்லேஷன் பண்ணதே கிடையாது. மனதில் அந்த கருத்துக்கள் அப்படியே வெங்கடேச பெருமாளமாக இருக்கட்டும், கனகதார சகஸ்ரமாக இருக்கட்டும், அல்லது பஜகோவிந்தமாக இருக்கட்டும், மனதில் உள்வாங்கி அந்த சம்ஸ்கிருதத்துடைய பொருளை உள்வாங்கி அப்படியே தமிழில் கொடுத்தார். அதுக்கெல்லாம் அந்த ஆஷா நடராஜன் மிக உதவியாக இருந்தார். அப்படி பல அற்புத ஆன்மீக இலக்கியங்கள் மூலமாக கொடுத்தவர். ரொம்ப கண்ணதாசன் பிடித்த விஷயம் என்னன்னா, பாண்டி நாடு பாண்டி நாடுன்னு சொல்லிப்பாரு. அந்த ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி எம்டிஆர்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த குரூப்பே தனி அப்படிம்பாங்க. அந்த அந்த அதுடைய மங்கள வழக்குகள் ரொம்ப தனி. தடார்னு நான் சென்னை வந்தோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். காத்தால 6 மணிக்கு ஒருத்தர் வந்து, சார் அவர் செத்து போயிட்டார் சார் அப்படிமா. நமக்கு எந்திரிச்சோன்னே பக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அங்க கேள்விப்பட மெதுவா சொல்லுவாங்க. அங்க ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு மெதுவா சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை அவர் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிதான் பேசுவாங்க. அந்த மங்கள வழக்குல கண்ணதாசன் ரொம்ப ஈடுபாடு. அவர் புத்தகத்திலையும் எழுதியிருக்கார். அதுல இந்த கலாச்சாரம், மங்களம், பெண்மை இதெல்லாம் மிக அருமையாக குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம், குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம், திங்கள் முகத்தில் செம்பவளத்தில் திகழும் மங்கையர் குங்குமம், தேவி காமாட்சி திருமுக தாமரை தேக்கும் மங்கள குங்குமம். அது மாதிரி இது சத்தியங்கிற படத்துல குங்கும பொட்டு குலுங்குதடி, கோமள மஞ்சள் விளங்குதடி, மங்கள தோற்றம் பொங்கி எழுந்து மகன் வருவதை கூறுதடி, கண்ணகி வந்து பிறப்பாளோ, கற்பு கவிதை படிப்பாளோ, சிங்கத்தை வெல்லும் பரதனோ, சேது நாட்டு மறவனோ, வள்ளி மங்கை தங்கும் நெஞ்சம் பொங்கும் மாமயில் கொண்ட முருகனோ. அதெல்லாம் சினிமா பாட்டுல எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க, அந்த தமிழையும் அந்த ஆன்மீகத்தையும். மங்களம் காப்பாள் சிவசக்தி, என் மாங்கல்யம் காப்பாள் சிவசக்தி. ராகத்தோடு பாடினா உங்களுக்கு எல்லாம் எந்த பாட்டுன்னே தெரியும். அது இருந்தாலும் நான் வரிகளுக்காக சொல்லிட்டு போறேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த பாடல். மலர் மாலை கொண்ட மதுரை மீனாட்சி, நடமாட வேண்டும் நான் தேடும் காட்சி, அலமேலு மங்கை துணை உண்டு கண்ணே, அலங்காரம் மஞ்சள் நிதம் காக்க முன்னே, சுமைதாங்கி சாய்ந்தால் சுமையன் ஆகுங்கிற பாட்டுல கூட இருக்கார். சரவண பொய்கையில் நீராடி என்னை தந்தருள் என்றேன் முருகனும். அற்புதமான பாடல். அதுல தமிழ் பாத்தீங்கன்னா, அவனிடம் தந்தேன் என் அஞ்சுதலை, அந்த அண்ணலே தந்து வைப்பான் ஆறுதலை, இவ்விடம் இவள் கண்ட இன்ப நிலை, கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. என்ன தமிழ் பாருங்க, 4 வரியில சுப்புடு சொல்லுவாரு. 1 மணி நேர கச்சேரி யார் வேணா பாடலாம் கல்யாணிய, ஜிஎன்பியோ பாலமுரளியோ எம்.எஸ். சுப்புலட்சுமியோ. ஆனா 3 நிமிஷத்துலயும் 5 நிமிஷத்துலயும் அந்த கல்யாணியை கொடுக்கணும்னா மன்னவன் வந்தான் மாதிரி பாட்டு தான். கேவி மகாதேவனுக்கு ஹேட்ஸ் ஆப்னு சுப்புடி ஐயனார். அது மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு கட்டுரை தமிழ்ல யார் வேணா எழுதலாம், பேசலாம். ஆனா 5 நிமிட பாடல்ல, அதுவும் மெட்டுக்கு பாட்டு எழுதும்போது எவ்வளவு கஷ்டங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவனிடம் தந்தேன் என் அஞ்சுதலை, அந்த அண்ணலே தந்து வைப்பான் ஆறுதலை, இவ்விடம் இவள் கண்ட இன்ப நிலை, கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. சந்தம் என்ன அழகு பாருங்க. அத பின்னாடி வாலி கூட உபயோகிச்சார் தனிப்பாடல்ல. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க, அஞ்சுதலை நீக்குவாய், நெஞ்சிய அருள் வழியை தேக்குவாய்ன்னு சீர்காழி படி ரொம்ப அருமையான பாடல் அந்த கடத்துல. இப்படி மங்கள வழக்காக பல பாடல்கள் தந்தவர்.
அடிக்கடி அறம் விழக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமானவர். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைய ரொம்ப நம்ம கூட கொல்லையில போயிட்டு வந்தோம், அவங்ககிட்ட கால அலம்பி வந்தோம்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. இப்ப எல்லாமே மாறி போச்சு. சோ வாட் சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மீறி போயிட்டோம். செந்தாமரைன்னு ஒரு படம். சிவாஜி கணேசன், பத்மினி நடிச்சு பீம்சிங் டைரக்ஷன். அந்த படம் பீம்சிங் டைரக்ஷன்னாலே படம் 6 மாசத்துல ரிலீஸ் ஆயிடும். எல்லா படமே 100 நாள் ஓடும். ஆனா இந்த படம் 6 வருஷம் வெளியிலேயே வரல. அதுக்கு காரணம் என்ன? படமும் ஓடல அப்புறம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதுவார். அதுல ஒரு பாட்டு வந்து, "பாடமாட்டேன் இனி நான் பாடமாட்டேன்னு" ஒரு அத பாடினவர் கே.ஆர். ராமசாமி. அவர் அந்த காலத்துல நடிப்பு இசை புலவர்ன்னு சொல்லிட்டு ஓரிரவு வேலைக்காரியில நடித்தவர். நல்ல ப நடிகர், நல்ல பாடகர். அவர் வந்து அந்த பாட்டு அவர் பாடுனார். "பாடமாட்டேன் இனி பாட" அதான் அவர் கடைசி பாடுன பாட்டு. அதுக்கப்புறம் அவர் பாடவே இல்ல. ஸோ இந்த அறம் எழுதுங்கிறது சிவாஜி இவரு டிஎம்எஸ் கூட சொல்லுவாரு 80கள்ல. டி. ராஜேந்தர் படத்துல "நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு" பாடுனேன். அதுக்கப்புறம் எனக்கு இளையராஜாவுக்கும் எனக்கும் தகராறு வந்து வாய்ப்புகளே குறைஞ்சு போய்விட்டது. இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மங்களமா இருக்கணும். வைப்ரேஷன் பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணதாசனுக்கு ரொம்ப. சந்திரபாபை வைத்து கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தார். அதுல விடியும் விடியும் என காத்திருந்தேன் விடியாமல் போனதடினர். படம் எடுக்க முடியாம அவ்வளோ நஷ்டமாய் கஷ்டமாய் வீட விட்டு எல்லாம் பண்ணார். அதனால சினிமாவிலேயே நல்ல வார்த்தைகள் வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. பகுத்தறிவுலாம் பேசுவான், சொந்த படம் தயாரிப்பான். ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் உடைப்பான், சாஸ்திரிகளை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணுவான். கேட்டா கமர்ஷியல் சார், எல்லாருக்கும் லாபம் வரணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுவான். எல்லா இதுலயும் நாத்திகம் பேசினாலும் முதல்ல நல்ல வார்த்தை வந்து ஏதாவது வந்து கடவுளை கும்பிடுற மாதிரி அப்படிதான் வரும். ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நான் சிறந்து வரப்போகிறேன் அல்லது சக்சஸ் சக்சஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு ஷுட் பி அ பாசிட்டிவ் வைப்ரேஷன். இது இன்னைக்கே சினிமாவில் கடைபிடிக்கிறது எவன் தயாரிச்சாலும் சரி. ஆக அந்த அவருக்கு வந்து அந்த ஆன்மீகம் சார்ந்த மங்கள வழக்குகள் ரொம்ப. அதே மாதிரி 1965களில் திருவிளையாடல் படம் வெளிவந்தது. அது வெள்ளி விழா கொண்டது. அப்போதுதான் தமிழகத்துல ஆட்சி மாற்றம், இந்தி எதிர்ப்பு, இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் சிலைகள் இதெல்லாம் தொடர்ந்தது. அதுல ரொம்ப தைரியமா வரிசையா படம் திருவிளையாடல். ஏ.பி. நாகராஜன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், கே. மோகனன் இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இந்த தலைமுறையில தெரிஞ்சுக்கணும். என்னமோ 2 வருஷத்துக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு நான் தான் பிரம்மாண்டமா எடுத்தேன், நான் தான் பிரம்மாண்டமா நடிச்சேன்னு சொல்லிக்கிறான். பாராட்ட வேண்டியதான் புதுமைய. ஆனா பழமையில எவ்வளவு அருமையா இருந்திருக்குங்கிறத நிச்சயமா யோசிச்சுக்கணும் நம்ம. இப்ப அந்த 65, 66கள்ல கிட்டத்தட்ட ஒரு நிலைமையே தமிழ்நாட்டுல அந்த பக்கம் மாறி போற நேரத்துல இவர்கள் 4 பேர் சேர்ந்து திரைமூலமாக வளர்த்த தமிழும் ஆன்மீகமும் மிகப்பெரிய விஷயம். இப்ப திருவிளையாடல் படம் வரும்போது அதற்கப்புறம் வரிசையா பாத்தீங்கன்னா கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம், திருமால் பெருமை, திருவருட்செல்வர் இப்படி ஏ.பி. நாகராஜனை பத்தி கூட வாவேசு வந்து தமிழ் வளர்த்த சான்றோர்ல பேசியிருந்தார். அவரோட சொன்னார், ஏ.பி. நாகராஜன் சினிமாக்காரர். அவரை மாதிரி இலக்கியம் படித்தவர்கள் யாருமே கிடையாது. கரைச்சி குடிச்ச ஒரு இலக்கியத்தை சிறு வயதுல எவ்வளவு கஷ்டப்பட்டவர். அப்ப அவர் வந்து எவ்வளவு தைரியமா எழுதியிருக்கணும் அந்த காலத்துல. அதுவும் அந்த தமிழ் அவருடைய வசனமும் சரி, கண்ணதாசனுடைய பாடல்களும் சரி. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். இதுதான் சினிமா பாட்டா இதெல்லாம். அதாவது நியூமரிக்கல் அப்படியே சினிமா பாட்டுல கொண்டு வரும். ஆழ்வார்கள் எழுதியிருக்காங்க அந்த காலத்துல. நாயன்மார்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த எண்களை வைத்து ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயன் ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை பதங்களில் ஏழானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன் சொல்லிட்டு 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலனவை பெற்றானவன், முற்றாதவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், முன்னை பழம்பொருட்கும் புன்னை பொருளை, பின்னை புதுமைக்கும் பேத்தமை பெற்றின திருவம்பா மாணிக்கவாசகருடைய வரி அது. அதை என்ன அழகா உபயோகிச்சிருக்கான் பாருங்க. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையென்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி கொண்டானவன். என்ன தமிழ் அந்த பாதி கொடுத்தாருங்கிறத காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், நெருப்பானவன் இந்த எண்கள் இலக்கணத்தை ஒரு 5 நிமிட பாடலில் கொண்டு வந்து ஆன்மீகத்தை வளர்த்தவன் கண்ணதாசன். பழனி அப்பா என்ன பாட்டு, அந்த பாட்டு கேபிஎஸ் பாட. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடம். நீருண்ட மேகங்களாம், மேகத்துல ஜலம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது என்ன அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. அது மாதிரி இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. அந்த டி.ஆர். மாலிங்கம் பாடக்கூடிய பாடல். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வரிகள் எழுதுவார். அதே மாதிரி வாசி வாசி என்று சிவா என்ற வார்த்தையே மாத்தி போட்டு வாசி வாசி என்று வாசித்த தமிழ் என்று பாடலை எழுதுவார். மற்றொரு அற்புதமான பாடல். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே, அசையும் பொருள் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே.
இந்த பாடல் பற்றி ஒரு சர்ச்சை இன்னைக்கும் சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து காமு ஷெரீஃப் எழுதினது, கண்ணதாசன் எழுதுனம்பாங்க. அது உண்மை இல்ல. ஏன்னா அவர் இருக்கும்போதே 2 பேரும் இருக்கும்போதே அது உண்மை இது கண்ணதாசன் எழுதினது தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா ஜெயகாந்தன் ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனையில சிவலீலான்னு முதல்ல இதே ஏபி நாகராஜன் திருவிளையாடலை 60களில் எடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அமிகாமு ஷெரீஃபை வந்து பாடலை எழுத சொன்னார். அப்ப எழுதும்போது இந்த பாடலை எழுத போறேன்னார். அது வரி கூட எழுதினாரான்னு தெரியாது. அதுக்கப்புறம் எழுதல, படமும் எடுக்கல. அதனால இது காமு ஷெரீஃப் எழுதல, கண்ணதாசன் தான் எழுதினார். கன்ஃபார்ம்டா வந்துருது. அப்புறம் ஜெயகாந்தனும் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. நான் ஏதோ ஒரு இதுல எழுதிட்டேன், சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா காமு ஷெரீஃபும் மிக நல்ல பாடலாசிரியர். அந்த காலத்துல வந்து நான் அவரை உலகத் தமிழ் மாநாட்டுல கண்ணதாசன் தலைமையில கவியரங்கம் நடந்தது. அவர் ஒரு கவிஞராக வந்து சிறப்பித்தார். நேர பார்த்து ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினேன். அவர் மது, புகை, மாமிசம் தொடாத இஸ்லாமியர் கவி காமு ஷெரீப். ஏரிக்கரையின் மேலே வானில் முழு மதியை கண்டேன், வாழ்ந்தாலும் பேசும் போன்ற அற்புதமான பாடல்கள் எழுதினவர். அப்பெல்லாம் அந்த மாப்போசியுடைய தமிழரசு கட்சி அவ்வளவு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய தாக்குதலாக இருந்தது. அதுல இருந்தவங்க எல்லாமே தமிழ் வளர்த்தாங்க. இந்த தமிழ் வளர்க்காம ஆன்மீக தமிழை சேர்த்து வளர்த்தாங்க. அதுல ஏபி நாகராஜன், கூமா பாலசுப்ரமணியன், மர்தகாசி, ஷெரீப், புலவர் கீரன், ஆனந்த் தேட்டர் உமாபதியோடு இப்படி நிறைய பேர். சாட்டைன்னு ஒரு பத்திரிகை அந்த காலத்துல வந்தது இவங்களுடைய. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கழக தலைவர்களுக்கு ஒரு சாட்டையாக இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த வரலாறு வந்து நிறைய பேர் எதுவுமே படிக்காம இப்ப உள்ளதுதான் தமிழ், இப்ப உள்ளதுதான் அறிஞர்கள்னு நினைக்கிறாங்களேங்கிற வருத்தம் தான் நமக்கு. ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும், புதுமையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆன்மீகத்தை என்ன அழகாக அந்த மீடியா சொல்றாங்களே, சினிமா மூலமாக கொண்டு வந்தது எல்லாரையும் விட கண்ணதாசனுக்கு அதிக பங்கு உண்டு. திருவிளையாடல்ல பார்த்தா பசுமரம், வாழ்வின் யதார்த்தம் அது. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா. அப்படியே சித்திர பாடல். தீயிலிட்டா கரியை மிஞ்சுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. கிளம்பி 45 செகண்ட்ல விமானம் போய் 170 பேர் செத்து போயிட்டான். என்ன காரணம் இன்னி வரை கண்டுபிடிக்க முடியல. ஆக இவ்வளவுதான் வாழ்க்கை. அது போல ஆறுபடை மீத வந்த திருமுருகான்னு பாட்டே இருப்பார் கந்தன் கருணையில. நிம்மதியே சொல்றேன் சார், யாராலையும் எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு பாடல் நான் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு 7 நிமிடத்துக்குள்ள 8 நிமிடத்துக்குள்ள 6 படை வீடையும் அவ்வளவு அழகாக சும்மா குப்பனும் குளிக்க போனா கூடவே நானும் போனேன்னு வரி எழுத முடியாது. மே மாசம் தொட்டு இந்த மேஜர் ஆனேனே, அதுக்கப்புறம் பேஜர் ஆனேன்னு எழுதவெல்லாம் கவி பேரரசுன்னு பேரை வச்சுக்கலாம். அதெல்லாம் இல்ல. கவியரசுங்கிறவன் என்ன அழகா எழுதியிருக்காங்கிறத நம்ம நல்லா யோசிக்கணும். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளிப்பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பயணி ஒரு படைவி. பயணியில ஆண்டியா இருந்தாங்கிறத என்ன அழகா கொண்டு வந்திருக்கான் பாருங்க. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து அந்த ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை அது தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. எல்லா இடத்துலயும் தமிழ், தமிழ் திருநாடு, மொழி. அவன் தான் சார் வளர்த்தான். செந்தமிழ் தேன்மொழியால் எல்லாத்துலயும் தமிழை கொண்டு வந்தவன், ஆன்மீகத்தை கொண்டு வந்தவன். தமிழும் ஆன்மீகமும் ஒன்றுதான் என்பதை கொண்டு வந்தவன் கண்ணதாசன். இன்னொரு படம் பாத்தீங்கன்னா, தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தனை மணந்து காவல் புரிய என்று அமர்ந்த மலை கன்னித்தமிழ் திருத்தணிகை மலை. கடைசியில பழமுதி சொல்லி ரொம்ப அழகா கள்ளமில்லாமல் வரும் அடியவருக்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. பாட்டை கேளுங்க சார். இன்னைக்கு இசைக்காகவும் மொழிக்காகவும் தமிழுக்காகவுமாவது கேளுங்க. இல்ல அதுல வர ஜெயலலிதாக்காவது கேளுங்க. அப்ப கூட இப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே போல மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, ஆறுமுகமான பொருள் நீ போடல், வெற்றிவேல் வீரவேல் படம் பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டோம்னா நமக்கு அப்படியே நம்மளும் வீரபாகுவோடு சேர்ந்து படையெடுக்க போலாமாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். தெய்வம் இருப்பது எங்கே ஒரு சரஸ்வதி சபதத்துல எங்க தெய்வங்கிறத என்ன அழகா சொல்றார் சொல்றது. அதாவது தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டு அங்கே. தெய்வம் அங்கதான் இருக்கான். தெளிந்த நினைவு திறந்த நெஞ்சு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. எங்க இருக்கான் கடவுள்னு கேட்கிறான். இசையில், கலையில், கவியில், மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய காளிதாசன் தான் மதுரை சார். கண்ணதாசன் கண்ணதாசனோட மது மாது அரசியல் இதை 3 தவிர யாருக்குமே தெரியாது. கண்ணதாசன் உள்ள போய் படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி மலர்களிலேயே பல நிறம் கண்டேன்னு கண்ணன் மேல அதிகமா ஆன்மீகத்துல இருந்து கண்ணனை தொட்டவன் கண்ணதாசன். திருமால் பெருமைக்கு நிகருதுங்கிற மாதிரி ஒரு சவாலான பாடல் உலகத்திலேயே நான் சொல்லுவேன் சார், யாராலும் எழுத முடியாது சார். ஏன்னா 10 அவதாரத்தை 2 வரியில எழுதி
7 நிமிஷ பாட்டுல கண்ணதாசன் தான் எழுத முடியும், டிஎம்எஸ் தான் பாட முடியும், கேவி மகாதேவன் தான் இசையமைக்க முடியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. திருமால் பெருமைக்கு நிகரேது, உன் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமாளே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம் சொல்லுது. ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் கடல் நடுவே விழுந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம். கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் மச்ச அவதாரம். இப்படி ஒவ்வொரு அவதாரம் சொல்றான். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் கூர்ம அவதாரம், வராக அவதாரம். இப்படி வரிசையா நாராயணம் நாமம் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் நாராயண நாமத்தை நிலைநாட்டவான். நாராயணா என்னும் நாம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். இப்படி இந்த ரெண்டு வரியில ஒவ்வொன்றையும் சொல்லி ராம அவதாரத்துக்கு சொல்லுவான். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம். இப்படி எவ்வளவு அப்புறம் கண்ணன் பத்தி எழுதும்போது அரசு முறை வழிநெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம். அப்படி கடைசியை கல்கி கொண்டு போறாரு. விதி நடந்ததென மதி முடிந்ததென வினையின் பயனை உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழிந்து புவி காக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம். அதுக்கு தக்க விஸ்வநாதன் இவர் மியூசிக் போட்டிருப்பாரு கேவி மாதவன். அதாவது முதல் ராகம் ஆரம்பிக்கிறது ஸ்ரீராகம், திருமால் பெருமைக்கு நிகரது, முடியும் போது மத்தியமாவதி. ரெண்டுத்துக்கும் ஒரு சொல் தான் வித்தியாசம். நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது ஸ்ரீ எது மத்தியமாவதி எதுன்னு. ஆனா கேவி மகாதேவன் ஒரு சினிமா பாடல்ல முதல் ராகம் ஸ்ரீயை போட்டு கடைசி பாட்டுல வந்து கடைசி ராகம் பொதுவாக மத்தியமாவதி முடிக்கிற ராகமா தான் இருக்கும். சுருட்டி மத்தியமாவதி அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சினிமா பாடல்கள் ஏதுதான் அதிசயம். நாங்கள் கச்சேரி அகாடமியில யார் வேணா பாடலாம். ஆனா 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல மெட்டுக்குள்ள இவ்வளவு எழுதுறாரு, இவ்வளவு பாடுறாருன்னா வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தம். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, அதே மாதிரி அப்புறம் சாமி ஐயப்பன் ஒரு படம் வந்து மெரிலாண்ட் சுப்பிரமணியம்னு எடுத்தார். அந்த எப்படி இங்க எப்படி தேவர் சொல்றாங்களோ அது மாதிரி திருவனந்தபுரத்துல மெரிலாண்ட் ஸ்டுடியோன்னு வச்சிருந்தார். அவர் வந்து மிருகங்களை வச்சும் தெய்வங்களை பத்தி தான் நிறைய படம் எடுத்திருக்காரு. இவரை மாதிரியும் சின்னப்பா தேவர் மாதிரி திருப்பால் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அந்த பாடல் பைரவி நினைக்கிறேன். அந்த பாட்டு ஏசுதாஸ் பாட அப்படி ஒரு ஹிட் ஆச்சு அந்த பாட்டு அந்த காலத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணன் வந்தான், அது அப்படியே பாரதியோட பாட்டு. எனக்கு முதல் 2 வரி பாரதியோட தான். நம்பினார் கெடுதலே 4 முறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோக்கி மருந்தாவான் பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே, கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் எதை கண்ணீரை கண்டது. இன்னைக்கு இந்த பாட்டு கேட்கும்போது என் கண்ணுல கண்ணீர் வந்துடும். அந்த இசையா அல்லது அந்த வரிகளா, இன்னும் ஒரு கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயரிக்கு கண்ணன் வந்தான் அப்படிங்கிற பாட்டுல அடையாத கதவிற்கும் சன்னிதானம் சீர்காழியும் டிஎம்எஸும் பாடுற பாட்டு, அந்த நாகையாவுடைய நடிப்பும் அந்த ராமுன்னு நினைக்கிறேன் அந்த படம் அவ்வளவு அருமையா இருக்கும். அதே போல பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன் லட்சுமி கல்யாணம் படத்துல கிருஷ்ணா நான் என்ன பாவியோ என் கேள்விக்கு பதில் என்ன கேலியோ. அதுல இன்னொரு ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் சாங் ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு. எத்தனை ராமன் இருக்காருங்கிறத எழுதியிருப்பாரு. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் என்ற சீதாராமன், அரசாள வந்தமன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபன் என்ற சுந்தரராமன், தாயே தெய்வம் என்ற கோசலராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரதராமன், வீரம் என்னும் வில்லை என்னும் கோதண்டராமன், வெற்றி எனும் போர் முடிக்கும் ஸ்ரீஜெயராமன், வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் சிவராமன், ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். இதெல்லாம் ஆந்திர கவிஞர் ஒருத்தர் கேட்டுட்டு இதே மாதிரி நான் எழுதலாமான்னு கண்ணதாசன் அனுமதி கேட்டாலும் தாராளமா எழுதிக்கோங்க. இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஆந்திரா எழுதி அதுக்கு மேலே ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கொடுமடா, வரிகள் பாருங்க சார். அதாவது அவருடைய அனுபவம் அப்படியே அந்த இறைவனோட ஆண்டாள் மாதிரி பாரதி மாதிரி அந்த அவளோட பேசலாம் கடவுளோட. அப்ப பேசினாதான் அந்த உணர்வு வரும்போது தான் அந்த வரிகள் வரும். மெட்டுக்கு துட்டுக்கெல்லாம் ஏன்னா அந்த வரிகள்லாம் வராது. அந்த அப்படியே ஆண்டாளை பார்க்குற மாதிரி, மீராவை பார்க்குற மாதிரி, பாரதியை பார்க்குற மாதிரி கண்ணதாசனை பார்க்கணும். நீ திறந்திட நினைக்கும் கதவுகள் எல்லாம் தானே திறக்குமடா, உன்னை தர்மம் அணைக்குமடா. அதுக்கேற்ற மாதிரி சீர்காழி பாடுவார் அந்த பாட்டு. படத்துல எஸ்.சி. சுப்பியா பாடுவார். இன்னும் அருமையான பாட்டு பாடல் 3 தெய்வங்கள்ங்கிற படத்துல. எரிமலை போலே ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா, நெஞ்சில் சமநிலை கிடைக்குமடா, ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா, உள்ளதை சொல்லி கருணையை கேட்டால் உன் கடன் தீர்னடா, செல்வம் உன்னிடம் சேரும்படா. ஆணித்தனமான ஒரு பதிலை ஆன்மீகமாக கொண்டு வந்தார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த பாடல்கள் இந்த படங்கள்லாம் வருது எல்லாமே கிட்டத்தட்ட 66 67 77 80 வரை. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லு திமுக ஆட்சி, திக கூட்டம் எல்லாம் இருந்த நேரம்.
அந்த நேரத்துல எம்ஜிஆரும் வெளியில வரல, 72 வரை. இந்த நேரத்துல மிக தைரியமாக பாட்டியனவன் கண்ணதாசன். அது சிவாஜி கணேசன் படங்கள் ரொம்ப அதிகம். இதுல வந்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஏ.பி. நாரஞ்சன் போன்றவர்களும் சேர, இதெல்லாம் இந்த திருவிளையாடலா இருக்கட்டும், சரஸ்வதி சிவகாமியும் இந்த கிரீடத்தை ஒரு நிமிஷம் கூட நம்மளால தலையில வச்சுக்க முடியாது. அன்னைக்கு ராம்குமார் பையன் கல்யாணத்துக்கு போகும்போது தம்பி சொன்னார், சண்முகம் பையன் கிரி, அவங்கெல்லாம் அந்த அவ வந்து இந்த மன்றாடியாருங்கிறதுனால தலையில ஒரு கிரீடம் மாதிரி வச்சிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார எல்லாம் அங்க நின்று இருந்தாங்க. அப்ப சண்முகம் பையன் என்ன கூப்பிட்டு சொன்னார், கிரி இந்த மாதிரி என்னால 2 நிமிஷம் தலையில வச்சுக்க முடியல. அப்பா எப்படிதான் ராஜராஜ சோழன் கட்டபொம்மன்னு இவ்வளவு மணிக்கணக்கா தலையில வச்சு நடிச்சாருன்னு எனக்கு தெரியல அப்படிமா. அப்படிலாம் நடித்து, ஏன்னா எல்லாரும் மாதிரி 2 சண்டை, ஒரு நகைச்சுவை, 4 குத்துப்பாட்டுன்னு போட்டு நடிச்சிருக்கலாம். 10க்கு 8 படம் நடிச்சிருக்கலாம். நான் ஒவ்வொரு படங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதே போல கண்ணதாசன் மெனக்கெடா ஒவ்வொரு படத்தும் மெனக்கிட்டாதான் எழுத முடியும். எவ்வளவு யோசனை பண்ணணும், எவ்வளவு படிக்கணும். மகாகவி காளிதாஸ் பாட்டை எழுதும்போது நான் காளிதாஸ் பத்தி படிச்சதே இல்லைன்ட்டார் கண்ணதாசன். அப்ப கூமாப்பா தான் கதை வசனம். அவரே பாடல் எழுதி சொன்னா திருப்தி இல்லை தயாரிப்பாளருக்கு. கண்ணதாசன் எழுத சொல்லுவார். அந்த ஆர்.ஆர். சந்திரன்கிற ஒரு ப்ரொடியூசர் போய் அவரை போய் கண்ணதாசனை போய், காளிதாசன் சிவாஜி நடிக்கிறார் சார், நீங்க பாட்டு எழுதணும். ஐயோ எனக்கு காளிதாசன் யாருன்னே தெரியாது, இனிமே நான் படிச்சு பாட்டு எழுத முடியுமா போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. திரும்ப திரும்ப போய் கேட்கிறாரு 3 தரம், ஸ்டூடியோ வாசல்ல, வீட்டுல, அங்கெல்லாம் போய் ப்ரொடியூசர் எனக்கு முடியாதுன்னா விட்டுருப்பா அப்படிங்கிறார். ஒரு நாள் காளிதாசன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பூரா எழுதி தமிழ்ல உள்ளது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கண்ணதாசன் வீட்டுல மத்தியானம் சாப்பிடும்போது கையில கொண்டு கொடுத்தா, ஐயா எப்படியாவது பார்த்து எனக்கு நீங்க பாட்டை எழுதி கொடுங்க எனக்கு அப்படின்னு கொடுத்தாரு சார். அப்ப என்ன பாட்டு தான் சார், மாணிக்க வேணியே மரகத பதுமே பாட்டா இருக்கட்டும், யார் தருவார் இந்த அதியாசனம் இருக்கட்டும், எவ்வளவு பாடல் எப்படி ஏன்னா இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு உள் வாங்கி மறுநாள் அந்த கதை கேட்க என்னதான் காளிதாஸ் பாடல். அந்த ஈடுபாடுக்காக சொல்றேன். அது மாதிரி ரொம்ப ஃபேமஸ் பாட்டு கீதையுடைய சாரம், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இத நடுவுல கடலளவு கொடுத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே இருப்பதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டேன் துன்பையாம். அதாவது சிதப்பிரஜன்னு பகவான் கீதையில சொல்றாரு. பேலன்ஸ்டு மைண்ட் யாருக்கு இருக்கணும்னு, அதுதான் சொல்றாரு. அது கடலளவா இருக்கட்டும், கையளவா இருக்கட்டும், உள்ளம்தான் உலகம் அப்படின்னு கண்ணனை ஆழ்வார் போல ஆண்டவார் போல ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம், சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம், கேட்டதை கொடுத்தோனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற ஒரு அருமையான பாடல். அதே போல கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்டிருந்து பார்த்தேன் கண்ணனுக்கு இல்லை, கண்ணீர் பெருகி இல்லை, கங்கை கரை தோட்டம்ங்கிற பாட்டு. இன்னைக்கும் அந்த பாட்டு கேட்டா அப்படியே நின்றுவேன், நடுரோடா இருந்தா கூட. கண்களில் கண்ணீர் வர அளவுக்கு ஒரு இசை, சுசீலா குரல், இந்த வரிகள். கண்ணா கருமை நிற கண்ணா, என்ன அருமையான பாடல். உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லைன்னா கண்ணன் கருப்பு தான். ஆனா உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை, மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா. என்ன அழகு பாருங்க, நிறத்தான் பாக்குறாங்களா. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. எந்த இனம் எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்கிறது நீ கொடுக்காம நீ மட்டும் ஜாலியா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ட. இந்த வரிகளை இலக்கிய தரத்தோட 3 நிமிட சினிமா பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் அந்த ஆன்மீகம் எப்படி வந்திருக்கணும். ஒரு ஆண்டாளை போல, மீராவை போல, பாரதியை போல, அதே போல திருவருட்செல்வரில் ஆதிசிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே, நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. சிம்பிள், உனக்கு நல்ல பாம்புன்னு பேரு, ஆனா நீ வந்து இப்படி கொண்டுட்டியே அந்த குழந்தைய அப்படின்னு சொல்ற பாட்டு. அந்த வரிகளை அதுக்கேற்ற மாதிரி புன்னாக ஒரு ஆளிங்கிற ராகத்துல அருமையா போட்டுப்பார் கே மகாதேவன். அது மாதிரி அந்த காலத்துல ஓப்பனிங் சாங்கே நல்லா இருக்கும். மன்னவன் தான் பாத்தீங்கன்னா அந்த மன்னவன் வந்தான் அப்படின்னா, இதுல திருவிளையாடல பாத்தீங்கன்னா தேவா மகாதேவா அப்படின்னா, அதே மாதிரி கோமாதா என் குலமாதான் சசி சபத்துல ஏபி நாராயணன் படம்னாலே ஒரு ஓப்பனிங் சாங் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா ஆன்மீகத்தோட இருக்கும். இன்னைக்கு ஓப்பனிங் சாங்னாலே டாஸ்மாக் தான். கையில லுங்கியை கட்டிட்டு 2 பேர் தாடியை வச்சிருந்து கையில 2 பாட்டில உடைக்கலாம், எந்த படமானாலும் தான். ஆனா இன்னைக்கு ஓப்பனிங் அப்படி ஆயிப்போச்சு. ஆனா பசுவின் சிறப்பை கூட கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதர் நலங்காக்கும் குலமாதா, புவி வாழ்வில் அருள் பொங்கும், பாலூட்டும் அன்பிலே அன்னை நீயே, பழகும் உறவிலே பிள்ளை நீயே, கருணை மனதிலே கங்கை நீயே, கல்லார்க்கும் கற்றவர்க்கும் தெய்வம் நீயே. என்ன அருமையான வரிகள் பாருங்க. அதே மாதிரி அப்புறம் கூட 75, 80கள்ல வந்து சங்கர்னு டைரக்டர், அந்த காலத்து டைரக்டர், வருவான் வடிவேலன், தாய் முகாம்பிகைன்னு எடுத்தார். அப்புறம் ஜெகதீசன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க. படங்கள் பெயரே அந்த காலத்துல அழகா இருந்தது சார். பாசமலர், புதிய பறவை, தேன் நிலவு, அன்பேவா, வாழ்க்கை படகு, நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இதெல்லாம் படங்களோட பேர். இப்ப 20 வருஷமா படங்களோட பேர் பாத்தீங்கன்னா போக்கிரி, இட்லி கடை, எமகாதகி, பொறுக்கி,
பிச்சைக்காரன், ஜில்லா ரவுடி, குண்டாஸ், நாய்சேகர், நானும் ரவுடி தான். இதெல்லாம் சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு போக முடியுமா? நீ எங்கடா போற? நான் யமகாதை, பொறுக்கி, நாய்சேகர், கொஞ்சமேன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இது இந்த இந்த லட்சணத்துல இதெல்லாம் தமிழ் பட பேர்னு லட்சக்கணக்கில் இருக்கு. அரசின் பணம் வேற பரிசாம். தமிழ்ல பெயர் வச்சா பரிசுன்னு. எங்க போய் முட்டிக்கிதுன்னு தெரியல. தமிழ் வாழன்னு மாநகராட்சி மேல எழுதி வச்சா தமிழ் வளர்ந்துருமா என்ன? பள்ளி பாடத்திட்டத்திலையும் கிடையாது. உண்மையான ஆன்மீக பாடல் கேட்கக்கூடிய துப்பும் கிடையாது. ஆக அப்படியெல்லாம் கண்ணதாசன் ஆன்மீகத்தை திரை மூலமாக வளர்த்தார். தேவர் படங்கள்ல ரொம்ப அருமை. தெய்வம் படம் மட்டும் நாடறியும் 100 மலை, நான் அறிவேன் சுவாமி மலை, கந்தன் என்னும் மந்திரத்தை சொன்ன தந்தையிடம் சொன்ன மலைன்னு அந்த முருகதாஸ் குரல் என்ன அருமையான ஒரு வித்தியாசமான பித்துக்குளி முருகதாஸ் குரல். இன்றைய தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோருக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையா. இதுதான் சார் மெட்டு. இதுல தமிழறிஞன் எவனுக்கு பேர் கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. யாருக்கு செலவு வைக்கணும்? யாருக்கு மணிமண்டபம் வைக்கணும்? என்னெல்லாம் தமிழ் பண்றாங்க. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வஞ்சவரை தாங்கும் முகம் ஒன்று, சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதமா 6 முகம் இங்கு. அதனால அதாவது இந்த எப்படி அருணகிரிநாதர் எழுதுறாரோ ஏறுமையில் ஏறுவழி ஆடுமுகம் ஒன்றுன்னு, அதே மாதிரி இவர் சினிமா பாட்டுல எழுதுறாரு. இதெல்லாம் ஒரு நாத்திகனை கூட நம்பிக்கை கொள்ள வைக்கும் வரிகள். திருத்தணி முருகா தென்னவர் தலைவா அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. மருதமலை மாமணியே முருகையா, இந்த பாட்டு வந்து ஹிட் ஆனது. இன்னைக்கெல்லாம் ரஹ்மான் மியூசிக்ல அந்த பாட்டை ஓடுனது, இந்த பாட்டை ஓடுனது. இதுக்கு மேல அந்த காலத்துல பிளேட்டே தேஞ்சு போச்சு. அந்த காலங்கள்ல இந்த பாட்டை கேட்ட இவ்வளவுக்கும் மதுரை சோமு அவர் வந்து கச்சேரி பண்றாரு. அவர் வந்து அந்த பாடல் அவ்வளவு அருமையான பாடல். அந்த பாடலுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அந்த பாடலும் போது குன்னக்குடி தான் அதுக்கு இசை. அவர் வந்து கண்ணதாசன் எல்லாரும் ரொம்ப பெரிய ஆள் சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறாரு. ஒரு மெட்டு கொடுக்குறேன் வயலின்ல, இவர் அதுக்கு தக்கன எழுதுவாரான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கொடுக்குறாரு. என்ன வரின்னா, மருதமலை மாமணிய முருகையால அது கடைசி வரியில வந்து வயலின்ல சரி சரி மப்பத்தண்ணி சரி சரி மப்பத்தண்ணின்னு கொடுக்குறாரு. இதுக்கு என்ன எழுதுவார் கண்ணதாசன்? ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, பனி எது, மழை எது, நதி எது, கடல் எது, சகலமும் உனதொரு கருணையில் விழுவது வருவாய் குகனே வேலையானாராம். வயலினை கீழே வச்சுட்டு காலில் விழுந்தானாம். ஐயா தெரியாம உங்க வேற நான் போட்டி போட்டேன் அப்படின்னாலாம். இது கொண்டுக்குடி தன்னுடைய பதிவிலேயே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி தேவரையின் குலங்காக்கம் வேலையான்னு என்னன்னா சின்னப்பாதையவர் தான் தயாரிப்பு. அவர் ஓடி வந்து என்னை பத்தி எழுதியிருக்க ரொம்ப சந்தோஷம்னாராம். கண்ணதாசன் உன்னை பத்தி எழுதியா, நான் வானத்தில் உள்ள தேவரை பத்தி என்னன்னு, இன்னும் ஒரு 500 ரூபா வாங்கிக்கோ, ஏன்னா உண்மையை சொன்ன பாருன்னு சொன்னாராம் சின்னப்பாதையவர். இப்படி எல்லாம் இது காரணம் காளிதாசன் அனுபவம் சொல்லுவான். கம்பன் தனது கல்வியெல்லாம் சரஸ்வதி அளித்தது என்பான். அதே மாதிரி காளி அளித்தது என்பான் பாரதி, ஆதுமாகி நின்றாய் காளி என்று. அதே போல கண்ணதாசன் எதை எடுத்தாலும் தனது அந்த சிறுகூடற்பட்டி விசாலாட்சி தான் நான் எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அந்த மாதிரி ஒரு பாடல்களை அள்ளி கொடுத்தவன் கண்ணதாசன். அதுக்கப்புறம் ஆதிபராசக்தி படம், அந்த படத்துல பாட்டு எழுதும்போது அந்த அரசன் வந்து அபிராமி பட்டர் வந்து தவறா சொன்னோடனே, பௌர்ணமி அமாவாசை சொன்னோடனே அந்த நெருப்பு மேல நிக்க வைக்கணும், என்ன பாட்டு எழுதலாம்னு யோசிச்சு ஒரு ஆஃப் டே போயிருக்கான். அப்ப வந்து KS கோபாலகிருஷ்ணன் ஒரு அற்புதமான கவிஞர். இயக்குனரா பின்னாடி வந்தாலும் ஸ்ரீதர்ட்ட உதவியாளர்னா அந்த காலத்துல உடுமலை நாராயண கவிதை உதவியாளர் இருந்தவர். அவர் பாட்டு தான் நாணயம் மனிதனுக்கு அவசியம், உன்னழகை கண்ணியர்கள் கண்டு கொண்டால் நல பாடல்கள் எழுத KS கோபாலகிருஷ்ணன். அவரே சில இந்த பாட்டுக்கு அவசரம்னா வாலிக்கு கண்ணதாசனுக்கு ஒரு வரி எடுத்து கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்துக்கு மனப்பொருத்தம் அவசியம், காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம் பாடலாம் KS கோபாலகிருஷ்ணன். அப்படின்னு வந்து எப்படி எழுத போறேன்னா, இல்ல அம்பால திட்டணும், ஆனா கரெக்டா இருக்கணும், ஆன்மீகமாகவும் இருக்கணும், ஜனங்களும் ரசிக்கணும், யோசிக்கிறேன் இரியா அப்படின்னா. என்னையா 4 மணி நேரம் ஆச்சு இன்னும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு. உனக்கு பாரதி ஞாபகம் வரலையா? பாரதி திட்டலையா? சொல்லடி சிவசக்தின்னு அந்த மாதிரி 2 வரி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். தகால ஞாபகம் சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமின்னு அந்த பாரதியின் பாடல்களை மனதுல வச்சுக்கொண்டு அப்படின்னாராம். அது மாதிரி அப்படியெல்லாம் ஒரு அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, நானாட்சி செய்தவரும் நான் மாட கூறிடுறே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்ததும் வடகாசி விசாலாட்சி என்ற பெயர் எனக்கு. அதாவது மதுரையில மீனாட்சி தான் ஆட்சி. அதனால நான் ஆட்சி செய்தவரும் நான் மாடக்கூடன்னு இந்த மீனாட்சிக்கு அந்த அப்ஜெக்டிவ் கொடுக்குறாரு. ஆனா கங்கை அங்க நீராட்சி செய்தவரும் வடகாசிலிருந்து விசால், அங்க கங்கை தான் முக்கியம், எல்லாரும் விசாலாட்சி சொல்றது இல்லை. அதனால
கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி திணை விசாலாட்சி என்ற பெயர். இதெல்லாம் எப்படி ஒரு மனதுல எவ்வளவு இருந்தா எழுத முடியும்? அன்னைக்கு உட்கார்ந்து புஸ்தகத்த பார்த்து மெட்டுக்கு பாட்டு, துட்டுக்கு பாட்டெல்லாம் எழுத முடியாது. ஸோ மனதிற்குள்ள அந்த ஆன்மீகம், அம்பிகையே, ஈஸ்வரியே, நீ ஆள வந்த தேவியே, குங்குமக்காரி, பட்டிக்காடப்பட்டமால, ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மான்னு இப்படி உலகமுத்து மாரியம்மா, வாரியினர் அந்த மாதிரி பாடல்கள் வேணும். அந்த கவி புனையும் ஆற்றல், காளிதாஸ் பத்தி சொன்னேன். மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, சரஸ்வதி பத்தி எழுதுறாரு. வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவரின் மாதவ செல்வமே, மாதுளம் சிவந்த விழியே, ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓமெனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளியே. இது அப்படியே அந்த யார் வருவார் இந்த அரியாசனம். சுவாமி ஐயப்பன் படத்துல பாத்தீங்களா, சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், ரொம்ப அருமையான பாடல். ஆனந்த பேரி ராகத்துல தேவராஜன் இசையமைச்சிருப்பாரு. ஏழு கடல் உந்தன் ஆட்சியிலே வரும் ஐயப்பா, ஏழுலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா. டிஎம்எஸ் பாடுவார், அவரே பாடுவார் அந்த படத்துல. மிக அருமையான ஒரு பாடல், மிக அருமையான அந்த கண்ணதாசனுடைய ஆன்மீகம். தொடர்ந்து அந்த காலத்திலேயே கர்ணன்ல மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். அப்படியே கீதை. அதற்கு பிறகு சூரிய நமஸ்காரம் ஆதித்யரிலிருந்து 2 வரி எடுத்திருக்காரு. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியை போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உடனாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. அதுல பாத்தீங்கன்னா தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. சூரியன் கிட்டக்க போகவே முடியாது. எவ்வளவு கிட்டக்க தூரம் இருந்தாலே நம்மளை அழிச்சிடும். பயிரையும் சரி உயிரையும் சரி அவ்வளவு வெப்பம். ஆனா அவ்வளவு பெரிய சூரியன் நமக்கு சாரத்தை கொடுப்பு கண்டுதான் பயிர் வாழ்கிறது, உயிர் வாழ்கிறது, நாம் வாழ்கிறோம். அந்த இதை என்ன அழகா தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி சூரியனை பத்தி எழுதும்போது. அதே மாதிரி தான் சார்ந்த இந்து சமயம் தவிர எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி, கருணை மழையை மேரி மாதான கிறிஸ்தவ பாடலாக, சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம் என்று இன்னொரு படத்துல வந்து மண்ணுலகில் தேவன் இறங்கி வருகிறார்னு ரொம்ப அருமையான வாணிஜ்யம் பாடுவாங்க. இந்த மாதிரி அப்புறம் தேவன் வந்தான் குழந்தை வடிவிலே, இந்த குழந்தைக்காக பாடுறோம். அதுலதான் அவருக்கு தேசிய விருது கிடைச்சது. 3 மதத்தையும் சேர்த்து எழுதினார்னு சொல்லிட்டு அந்த படத்துல எழுதுவார். இப்படி தெய்வங்களை போற்றி பாராட்டியதும் கண்ணதாசன் ஆன்மீகத்தை திரையின் மூலமாக நன்றாகவே வளர்த்திருக்கின்றான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு வேண்டிக் கொன்ற கடவுள் ஒருவேளை நம்மளை கவனிக்கல, சரியா பண்ணலைன்னா கடவுளை திட்டுறான். அதை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். சிறு குழந்தையின் ஊனமான கால்களை பார்த்த ஒரு படத்துல சிவாஜி நடித்த படம் தான் முத்து நகையே உன்னை நான் அறிவேன்னு ஒரு அருமையான பாடல் மிஸ்ர காப்பி ராகத்துல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, கண்ணழகு பார்த்தால் பொன் எதற்கு, கையழகு பார்த்தால் பூ எதற்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு போலியோ, கடவுள் அப்படி போலியோ கூட படைச்சிட்டானுங்கிறதுக்காக, கண்ணழகு பார்த்தால் பொன் எதற்கு, கையழகு பார்த்தால் பூ எதற்கு, காலழகு பார்த்தால் தெய்வத்திற்கு கருணை என்று ஒரு பேர் எதற்கு. என்ன அருமையான வரி. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மான்னு பாடுவார் கேஆர்ஜியா. அந்த படத்துல சப்சை சோபத்துல அப்படி ஏழையா பிறந்துட்டோமேங்கிறதுக்காக, பெற்றவள் உடல் செழித்தால், இது பட்டத்தார் வரி, பெற்றவள் உடல் செழித்தால் பேதினான் கால் செழித்தேன்னு சொன்னவன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தான் அம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேன்னு சொல்லிட்டு, இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா, இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா. கிட்டத்தட்ட மார்க்ஸ் மாதிரி கேட்கிறான், கால் மார்க்ஸ் மாதிரி கேட்கிறான். இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா, இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா. சமீபங்கள்ல 80கள்ல இலக்கணம் மாறுதோன்னு அருமையான பாடல் பாலச்சந்திர படத்துல. அதுல தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும். ஸோ தெய்வம் ஆல்சோ ஷுட் ஹெல்ப் பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங். ஸோ அதை அழகா பாரதியை போல மானுடத்தையும் கடவுளையும் இணைத்து பாடியவன் கண்ணதாசன். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், இதெல்லாம் பாசிட்டிவா அப்படியே. ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால் என்று. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம், இப்படி எண்ணிலடங்கா பாடங்கள் தந்து திரையுலகிலே தனது ஆன்மீக பங்கை தந்தவன் கண்ணதாசன். அவனின் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற படைப்புகள் நல்ல தாக்கத்தை கொடுத்தது. அதை விட அவரின் திரைப்பட ஆன்மீக பாடல்கள் இன்றைக்கும் தாக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றன என்பதிலே மாற்று கருத்து இல்லை. காஞ்சி பெரியவர் மற்றும் வாரியார் போன்றவர்கள் கண்ணதாசனின் ஆன்மீகத்தை மிகவும் பாராட்டி இருக்கிறார்கள். அர்த்தமுள்ள இந்த மதத்துக்கு வந்து ஃபோர்வேர்டு எழுதும்போது பெரியவர் கொடுப்பாரான்னு யோசிச்சாரான் கண்ணதாசன். எல்லாரும் சொன்னாங்களா, ஐயோ நீ சினிமாக்காரன் குடிகாரன், அவனெல்லாம் அங்கே போக மதத்துக்குள்ளேயே விட மாட்டாங்க அப்படின்னா. ட்ரை பண்ணி பார்க்கலான்னா வானதி திருநாவுக்கரசு மூலமா கொண்டு போய் பெரியவா கையில் கொடுக்கும்போது, பெரியவாளுடைய பிஏவே அதுவும் 70கள்ல அதெல்லாம் சான்ஸே இல்லை, சினிமாக்காரனா இந்த பக்கமே வராதுன்னு சொன்னோம். நம்ம இதை தெரிஞ்சு அவர் கூப்பிட்டாரான் என்னன்னு. இந்த மாதிரி அர்த்தமுள்ள இந்த மதம் கண்ணதாசன்
வர சொல்ல அவனை, வர சொல்லி நீ என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டு இந்த புஸ்தகத்தை ஓவரால் படிச்சுட்டு அவரே ஃபார்வேர்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் முதல் பாகத்தில் மகாபெரிவாளுடைய ஃபார்வேர்டு இருக்கும். அப்போ கேட்டாலாம் மடத்தில் உள்ளவங்க, போயும் ஒரு சினிமாக்காரன் அவன் எப்போ கேட்டாலும் இடதுகையில் மது வலதுகையில் மாதுன்னு உட்காந்துருப்பான், அவனுக்கு போய் பெரியவா ஃபார்வேர்டு எழுதியிருக்கேன்னு. நான் பேசினா 10 பேர் கேட்பீங்கடா, அவன் பேசினா 10,000 பேர் கேட்பான். நல்ல அர்த்தமுள்ள இந்த மதத்தை மக்களுக்கு கொண்டு போகிறான், அதை விட சேவை என்ன வேணும்னு சொன்னாராம். ஸோ இப்படியெல்லாம் ஆன்மீகத்தை வளர்த்த கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நான் 40 நிமிடத்துக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொன்னேன். அற்புத வாய்ப்பு தந்த குவிக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கும் கிருபானந்தனுக்கும் என் மனமார்ந்த நன்றி. கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி நன்றி தென்காசி கணேசன் அவர்களே. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடத்துல 40, 50, 60 பாடல்களை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நான் அதெல்லாம் நோட் பண்ணி இருக்கேன்னு பார்த்தா கையே முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு அருமையான கண்ணதாசனுடைய ஆன்மீக வரிகளில் துவைந்த பாடல்களை பற்றி எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை பாடல்கள், அதுவும் அவசர அவசரமா சீக்கிரமா நம்ம என்னமோ சாப்பாடு இதோட முடிஞ்சிரு விடுமோங்கிற மாதிரி இலை நிறைய சாப்பாடை போடுறது போல நீங்க போட்டுட்டே இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய இது. அதான் நம்ம வைரமுத்து வரி தான் அது. மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனைங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு சில பாடல்களை பற்றி விளக்கமாக சொல்லி வைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த போது நிறைய பாடல்களை பற்றி அதனுடைய ஒரு அப்படியே வரிகளோட சொல்லி சொல்லி எடுத்துட்டு போனது நம்மளை அப்படியே அந்த 50, 60, 70 காலத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்போம். இன்னைக்கு டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் அப்படியே சபரிமலை போயிட்டு வந்திருக்கிறாரு. அவரை முதல்ல இன்றைக்கு அவர் தான் முதல்ல இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கணும் திருக்குறளை. அவர் தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக திருக்குறளை படிக்க போகிறார். அடுத்த வாரங்களில். இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றிய அவருடைய கருத்தை கேட்டுக்கிட்டு அடுத்த நண்பர்களை செல்வோம். பாஸ்கர் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு மீட்டிங்க்கு இன்னைக்கு திருக்குறள் வாசிக்க முடியாம போனதுக்கு என்னுடைய வருத்தங்கள். தென்காசி கணேசன் அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த சிவாஜி ரசிகர், அதை விட மிகச்சிறந்த சினிமா பாடல்களை பற்றியே தெளிவாக தெரிந்தவர். அதிலையும் கண்ணதாசனை பற்றி அவர் பேசுகிறார் போது அந்த தெய்வ பிரிவு ஒரு டயலாக் வரும், இவரோட கதாகாரத்தை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேலை பற்றி சொல்லுவாங்க. ஒரு அப்படியே தேன் மாதிரி தென்னை ஒரு பந்தல்ல தேன் மாதிரி போயிட்ட மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆன்மீகத்தையும் சினிமாவில் கண்ணதாசனுடைய பாடல்களையும் இணைத்து எவ்வளவு பாடல்கள் மிக சிறப்பாக. நான் நினைச்சேன் திருவிளையாடல், சரசு அந்த மாதிரி 2, 3 பாடல்களோடு நிறுத்திடுவார் தான் நான் நினைச்சேன். சார் நினைச்சேன். அப்படி இல்லாமல் எல்லா விதமான பாடல்களையும், அது எல்லா மதத்தை சார்ந்த பாடல்களையும், பொதுவாக ஆன்மீகம் சார்ந்த அத்தனை பாடல்களையும் பற்றி மிக அருமையான ஒரு சில பாடல்களுக்கு விளக்கங்களுடன் மிக சிறப்பான ஒரு உரை. திரும்பவும் இந்த பாடல்கள் எல்லாத்தையும் கேட்கணும், அர்த்தத்தோட புரிஞ்சுன்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டும் அலையிலே மிக சிறப்பாக பேசினார்கள். தென்காசி கணேசன் பேசுகிறாருங்கிறது அதுக்கு மேல நம்ம அதை பத்தி பேசுறதுங்கிறது அதிக பிரச்சனை தர மாட்டோம். ஏன்னா அவ்வளவும் அழகா சொல்லிடுவார். அது கொண்டு பாராட்டுவதை தவிர வேற ஒன்றுமே வழியே இல்லை. அதுல அவ்வளவு சிறப்பா இருந்தது. மிக சிறப்பான ஆன்மீகம் பத்தி பேசுறதே இப்பெல்லாம் ஆள் கிடையாது. கண்ணதாசன் பத்தி, அதுவும் அவருடைய பாடல்கள் பத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப எவ்வளவு மணி நேரம்னா கேட்டு இருக்கலாம். அவ்வளவு சிறப்பாக, மிகவும் சுவாரஸ்யமாக, மிக அற்புதமாக பேசினார் தென்காசி கணேசன் அவர்கள். அவர்களுடைய பாராட்டுகள், குவியத்துக்கு நன்றிகள், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர். அடுத்தது இந்திரநேரன் சுரேஷ் அவர்கள் தன் கருத்தை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம் சார். குவிய கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த கண்ணதாசன் ஏபி நாகராஜன் அவருடைய காம்பினேஷன் மாதிரி தென்காசி கணேசன் கண்ணதாசன் காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதனால அவர் எடுத்துக்கொண்ட பாடல்கள் அற்புதம். அதாவது அறுபடை வீடு கொண்ட திருமுருகால இருந்து பிடிச்சாரு பாருங்க. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து அதிலே கொண்டு வந்துட்டார். அந்த என்டையர் ஓம் தத்துவத்தை கொண்டு வந்த கண்ணதாசனை பத்தி மிக அற்புதமாக சொன்னார். கண்ணன் வந்தான் அந்த பாட்டை சொல்லாம ஒரு ஆன்மீக இந்த கண்ணதாசன் ஆன்மீகத்தை பத்தி பேச முடியாது. அதை கரெக்டா எடுத்தார் அவர். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான்ல, அடையாத கதவிற்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போது அப்படி கண்ணில் அப்படியே நமக்கு நம்மள அறியாம கண்கள்ல தண்ணி வரும். இந்த சரஸ்வதி சபதத்துல அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதுல ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய்
ஓங்கார இசை தந்து உயர வைத்தார்னு. அந்த வரி அப்படியே நம்ம தென்காசி கணேசன் சாருக்கு பொருத்தம். அற்புதமான பாடல்களை எடுத்தார். முக்கியமா கண்ணதாசன் வந்து எனக்கு பிடித்த வரிகள் வந்து, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அப்படின்னு சொல்லுவார். கடவுளை வந்து உச்சத்துல கொண்டு போய் வைத்த பாடல் அது. அதே மாதிரி இந்த பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம்னு ஒரு பாட்டு இருக்கும். சாதாரண ஒரு டப்பாங்குத்து பாட்டு மாதிரி இருக்கும். ஆனா அதுல இருக்கிற தத்துவங்களை வந்து அளவிடவே முடியாது. கண்ணதாசனோட திரைப்பாடல்கள் வந்து ஆன்மீக பாடல்களாக ரெகனைஸ் பண்ணி கச்சேரிகளில் பாடப்பட வேண்டும். அதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய உதாரணமா தசாவதாரம் பாடல் பத்தி சொன்னாரு. முருகன் பாடல்கள் எத்தனையோ இருக்கு. இந்த நாட்கள் ஒரு நாள் வரும் என்ற ஆவல் நினைப்பாக்கிறேன். கச்சேரிகளில் கண்ணதாசன் பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்னுடைய ஆசை. மிக அற்புதமாக சொன்னார் தென்காசி கணேசன் அவர்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த கோவியத்திற்கு என்னுடைய நன்றி, பாராட்டுகள் தென்காசி சாருக்கு. நன்றி. சரி சார், நீங்க திரைப்பட பாடல்களை வைத்துக்கிட்டு ஒரு இலக்கணம், தமிழ் இலக்கணம் சொல்லிக் கொடுத்த நினைவு தான் ஞாபகம் வருது. இப்போ ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அடுத்தது நண்பர் சாய் கணேசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்வார். அவர் ஒரு பாடல் ஆசிரியர். சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு பிரமாதமா இருக்கு சார் உங்க லெக்சர். அப்படியே எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஒன் பை ஒன்னையுமே மிஸ் பண்ணல. அது நிறைய நல்ல பாட்டை மட்டும் சொல்லாம அதுல இருக்கிற நயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா. குறிப்பா இந்த தேவரின் குலம் காக்கும் வேலையாங்கிற வர அந்த ஸ்லேடையை கூட ரொம்ப அருமையாக சொல்லி தந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கு எது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நீங்க பாட்டை மட்டும் சொல்லாம உங்களோட சொந்த அனுபவங்களையும் உங்களோட கருத்துக்களையும் கூட இடையிடையே சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக ஆன்மீக பாடல்கள் இன்னைக்கு ரொம்ப அரிதாகி விட்டது. எழுதுபவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. என்னுடைய மனக்குறையை கூட சேர்த்து நீங்க சொல்வதாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். என்ன பாராட்டுகள். வணக்கம். நன்றி. நன்றி சாய் கணேசன் சார். அடுத்தது நம்ம சதுர்புஜன், கிரிஜா பாஸ்கர், அவங்க 2 பேரும் இந்த நிகழ்வை பற்றி சொல்வார்கள். தென்காசி சார் பேசுறத பத்தி சொல்லவே வேண்டாம். அவருடைய பேச்சை எவ்வளவு நேரம் வேணா கேட்டுட்டே இருக்கலாம். அதுவும் இந்த பாடல்கள், ஐயோ, அவர் சொல்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த தெய்வம் இருப்பது எங்கன்னு பாட்டு கேட்டா அப்படியே உடம்பு அப்படியே சிலிர்க்கும். அந்த இடத்துல நின்றுடுவோம். இந்த தசாவதார பாடல்கள்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காது. அதே மாதிரி இந்த அறுபடை வீடு வந்த திருமுருகா, ஒவ்வொரு அறுபடையை பத்தி அந்த பாடலை கேட்கும் போது நம்ம ஜெனரேஷன்கார எல்லாருக்குமே அப்படி மயிர்கூச்செரியும். அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அண்ட் கண்ணதாசன் பாடல்கள் டெஃபினட்டா அவர் சொன்ன மாதிரி கச்சேரிகள்ல பாடினா ரொம்பவே வரவேற்பு இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும். ஆஹா, இப்படிலாம் எப்ப பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி கண்ணதாசன்னாலே மது மாதுன்ற இது அந்த பெர்ஸ்பெக்டிவ் போய் எல்லாரும் அவருடைய ஆன்மீகத்தில் அவருடைய ஈடுபாட்டை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு கச்சேரிகள்ல பாடினா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். அண்ட் குவிகம் ரெட்டையர்களுக்கு வழக்கம் போல நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. நன்றி, வணக்கம். கண்ணதாசன் பாடல்களில் ஆன்மீகம்ல டாக் கொடுக்க போறாருன்னு எனக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இது ஒரு டாக் இல்லை, 10 டாக்குன்னு சொல்லணும். கட 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 கடன்னு அவ்வளோ மேட்ரை அவர் அதில் கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் இவர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து கதாகாலட்சேபமே, தொடர் கதாகாலட்சேபமே பண்ணலான்னு எனக்கு தோன்றது. இன்னும் நிதானமா, இன்னும் கொஞ்சம் இதோட மெதுவா அதை இது பண்ணி ஒரு கதாகாலட்சேபம், தொடர் கதாகாலட்சேபமே இந்த சப்ஜெக்ட்ல பண்ணலாம். அது அப்படிதான் எனக்கு தோன்றது. அப்புறம் அவர் ஏற்கனவே நான் இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்லாம் அது இந்த மாதிரி சினிமா சம்பந்தமாகவும் பாடல்கள் சம்பந்தமாக எல்லாம் பேசியிருக்கார். பட் இன்னும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு அது போய் சேர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். அவர் இது வரைக்கும் இன்னும் மேலே போகணும். அப்புறம் அவர் வந்து நடுவில் அவர் அவர் வந்து ஹெச்ஆர்ல சீனியர் மேனேஜராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரியும். ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவர் நிஜமாவே சீனியர் மேனேஜர் இருந்தாரான்னு எனக்கு இப்போ கொஞ்சம் டவுட் இருக்கு. அப்படி இருந்தாருன்னா எப்படி இவ்வளவு மேட்டர் அவர் சினிமா உலகத்தை பத்தியும், எப்படி பாட்டு எழுதினாங்கத்தையும், விஸ்வநாதனும் அவனும் கண்ணதாசனும் உட்காந்து இது போட்டதுங்கிறதெல்லாம் பத்தி பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த காளிதாசன் பத்தி பாட்டு எழுத சொன்ன உடனே அவருக்கு கண்ணதாசனுக்கு ஒன்றும் தெரியாம புஸ்தகம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் அன்னைக்கே படிச்சு உட்காந்து இவர் என்ன பண்ணியிருந்தாரு? படிச்சாரா, வேலை பார்த்தாரா, அல்லது அந்த உலகத்திலே இருந்தாராங்கிற அளவுக்கு அதுல ஒரு இன்வால்மெண்ட் கொண்டு வர மாதிரி கதைகள் சொன்னாரு. டெஃபினட்டா இன்னும் பரவலா அதை ஒரு கதாகாலட்சேபமா தான் எடுத்துன்னு போகணும். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்.
அவர் கிரேட் சிங்கர். ஒரு பாட்டு அவர் பாடுங்க சார். பாடணுங்கிறது நேயர் விருப்பம். ஆமா, தென்காசி சார் ஒரு கிரேட் சிங்கர். கண்ணதாசன் பாடல் ஒண்ணு பாடணும். கேட்குற மாதிரி ஒரு ஆன்மீக பாடல் ஒன்று பாடுங்க சார், ஒரு சின்ன பாடல. அடுத்தது நம்ம ஆஃபீஸர் சார் இப்போ ஹரிகரன் சார், நீங்க பாடிடுறீங்களா? தென்காசி கணேசன் சார். ஹரிஹரன் பேசிடட்டும் சார், பேசணும். ஹரிகரன் சார், நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எஸ். தென்காசி கணேசன் வந்து ஆர்ஆர்எஸ் எல்லாம் போய் லெக்சர் கொடுக்கும்போது நிறைய மிஸ் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துல. கேக்குதா? கேக்குதா? ஆர்ஆர்எஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டாரு. கிடு எவ்வளவு விஷயங்கள், விஷயதானங்கள். எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆஸ்திகரா இருந்தவர், அதாவது நான் நிறைய மனிதர்களை பற்றி நினைக்கும் போது இந்த மாதிரி தோணும். டச் ஆஃப் காடுன்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு எந்த நேரத்துல அது நிகழ்ந்தது. அந்த ஆத்திகத்துல இருந்து, ஐ மீன் நாத்திகத்துல இருந்து ஆத்திகா வந்து இந்த அளவுக்கு டீப்பா ஒரு விஷயங்களை சொல்றதெல்லாம் எந்த தருணத்தில் நடந்ததுன்னு தெரியல. அந்த மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மனிதர் கண்ணதாசன். திருப்பி அந்த இன்னும் பாடல்கள் சொல்லும் போது அந்த கண்ணன் வந்தான் பாடல்கள் வந்து 2-3 பேர் சொல்றாங்க. நானும் சொல்ற தப்புதான் நினைக்கிறேன். கவலைகளை அப்படிங்க கட்டாயம் அழகி வந்து சொல்லலாங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி பாடல்கள். அவர் தேன்காசி அவர் அவ்வளவு தேனா இருந்த செய்திகள். ரொம்ப நன்றி கணேசன் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து அப்பப்போ ஒன்ஸ் இந்த குவார்டர் இது மாதிரி ஏதாவது பண்ணலாம், சீரியஸ் மாதிரி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. நன்றி ஹரிஹரன் சார். கொஞ்சம் பிரேக் ஆச்சு உங்க வாய்ஸ். தேன்காசின்னு சொன்னீங்களே, அது ஒண்ணு போதும் இன்னைக்கு முத்தாய்ப்பா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு கொஞ்சம். சரி, கொஞ்சம் சரியா கேட்கல, பட் நல்லா இருந்தது மொத்தமா. சார் தென்காசி சார், நீங்க பாட்டு பாடுறீங்களா இல்ல நம்ம பாபிசர் சார் அவருடைய சொல்ல சொல்லலாம்? அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. வாவி சார் பேசிருட்டுமே, அதுக்கப்புறம் கடைசியா வாவிசர் சார் உங்களை சொல்லுங்க. நம்ம சொல்லவடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. அவர் பாடினா அதையும் சேர்த்து பேசலாம். அவர் பாட மாட்டேன்னு சொல்லல. இல்ல பாடிடுங்க, உங்களுடைய கொஞ்சம் கழிச்சு பாடுறீங்க. அவர் கொஞ்சம் பாட்டை என்ன பாட்டுன்னு தேர்ந்தெடுக்கட்டும். நீங்க சொல்லிடுங்க சார். வாவிசர் சார், இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான பாராட்டு. நான் நினைக்கிறது வந்து கடைசியாக ஹரி சொன்னதுதான், தென்காசியே தேன்காசின்ட்டார். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது வந்து நல்ல கற்பனை. அதுல இருந்து எனக்கு உள்ள கற்பனை என்னன்னா, அவர் தென்காசி பக்கம் தான் குத்தாலம், அந்த அருவி மாதிரி அவர் வந்துட்டார் இங்கேருந்து. அதனால வந்து கண்ணதாசன் வந்து கண்ணதாச தாசன்னு சொல்லிடலாம் அவரை. அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணதாசன் வந்து ஆன்மீக பாடல் எல்லா கவிஞர்களும் எழுதுறாங்க. ஆனா கண்ணதாசன் வந்து ஒரு அட்மாஸ்பியரே கிளப் டான்ஸ் மாதிரி தான். அவர் வாழ்ந்த அட்மாஸ்பியரே கிளப் டான்ஸ் தான். நானே அவரை கவிதா ஹோட்டலில் வந்து நாங்கள் போய் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இந்த அட்மாஸ்பியர்லேருந்து ஒரு ஆள் இப்படிலாம் எழுதியிருப்பானாங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதனால அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த கண்ணதாசனுடைய பாடல் எதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்பீடாக அவர் சொன்னால் கூட இன்னும் இருக்குது, இதே ஸ்பீடாக சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் ரொம்ப அருமையாக சொன்னார். அதில் வந்து போகிற போக்கில் சில விஷயங்கள் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், கவி காமு ஷெரீப் பற்றி மென்ஷன் பண்ணார். எல்லாம் ரொம்ப பெரிய மனிதர்கள். இதெல்லாம் பற்றி சொல்லும்போது அது ஒரு உதாரணத்துக்கு அந்த சொற்பொழியில் நடுவில் சேர்க்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து இந்த ஒரு பாட்டு வந்து பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று, மாந்தோப்பில் நின்றிருந்தால், வாலி பாட்டுன்னு நினைக்கிறேன், மாந்தோப்பில் நின்றிருந்தால் மாம்பழம் வேண்டும் என்றான். இது வந்து காமு ஷெரீப் அவர்கள் அவர் இதில் ட்ரிப்ளிகன்ல இருந்தார். வரும்போது இந்த பாட்டை கேட்குறார். என்னப்பா யார் என்ன பாட்டு எழுதியிருக்கான்னு. இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுத மாட்டேன்ட்டார். இந்த மாதிரி டபுள் மீனிங்லாம் இருக்க பாட்டு இப்படியே பண்ணார் அவர் காமு ஷெரீப். அவரோட நான் சில ப்ரோக்ராம்ல நான் பேசியிருக்கேன், கலந்துருக்கேன். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் தொட்டு காட்டினார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல வந்து இந்த விஷயம் அந்த தேவர்கிட்ட அது ஒரு எவ்வளவு பேர் கவனிச்சிங்களே தெரியல. தேவரை பத்தி பாடினாரா அப்படின்னு உடனே இவர் கேட்ட உடனே என்னை பத்தி பாடினாரா உடனே கண்ணதாசன் வந்து உம்மை பத்தி பாடலையா, கடவுளை பத்தி தேவர்களை பத்தி பாடினதுக்கு உண்மையை சொன்னதுக்கு வேண்டி காசு அதிகமாக கொடுக்குறேன், உனக்கு குறைக்க மாட்டேன் அப்படின்ட்டாரான். அதாவது இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் சொல்லணும். அதாவது வந்து ஒரு கவிஞனுடைய இப்போ வந்து கண்ணதாசனுடைய ஆன்மீகத்தினுடைய தலை சிறந்த பாடல் எது என்று என்ன கேட்டால் நான் சொல்லக்கூடியது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்
பிறப்பின் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பண்ணான். படிப்பின் வருவது யாதெனக் கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அந்த நீண்ட பாடல் வரையில கடைசியில சொல்லுவான், அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் நெந்தே நான் தான் என்றான். அப்படி இதோட ஒரு ஆன்மீகம், இதோட ஒரு பெரிய விஷயம். அதுல நான் சொல்றது உண்டு, ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கினான். அதுதான் உபநிடதம். உபநிடதம்ங்கிறதே வந்து அருகே வந்து சொல்வது. நல்ல விஷயத்தெல்லாம் ஓரமா சொல்லிட்டு கூடாது. இது மட்டும் இல்ல, போற போக்குல வந்து ஒரு காதல் பாட்டுல எழுதுவான் கண்ணதாசன், கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும். அந்த கண்ணன் யாரு? அவளுக்கு தலைவன், ஆனா இவனுக்கு தலைவன் கண்ணன். இப்படி பல இடங்கள் சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு. ஒன்றை சொல்கிறேன், இந்த கண்ணதாசனுடைய பெருமையை எவ்வளவு பேசினாலும் தீராது. அது வந்து கண்ணதாசன் ஒரு ஒரு திரைப்பட பாடலாசிரியன் என்று ஓரமா ஒதுக்காம எவ்வளவு படிச்சிருக்காரு, எவ்வளவு உழைப்பு. மிகப்பெரிய கரவொலியை நாம் தென்காசி கணேசனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வேண்டி எவ்வளவு உழைப்பு. அந்த பாடல்ல வருது பாருங்க, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா. இதை வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம இந்திரநீலன், அப்புறம் இவர் ஹரிகர், நம்ம பாஸ்கர் சொன்னது மாதிரி இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா ஒவ்வொரு பாட்டையும் அனுபவிக்க முடியா சொல்லணுங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் சொல்லியிருந்தா எப்படி சொல்றேன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயான்னு பாடுறான் கண்ணதாசன். எல்லாம் என்ன நினைச்சுன்றீங்க? அவன் சாகராங்கிறதுக்கு பயந்தானா அர்ஜுன? அதுனா சாதாரண ஆள், அவன் வீரனாச்சு. அப்படி இல்லை, அவன் எதிரில் இருக்கக்கூடிய உறவினர் மரணத்தை பற்றி கவலைப்படுகிறான். மரணத்தை இன்னும் கலங்கிடும் விஜயான்னா அவன் தன்னுடைய மரணத்தை பத்தி கலங்கல, அவன் அர்ஜுன விஷாத யோகத்துல அவன் உறவினருடைய மரணத்தை பத்தி கலங்குறான். அப்ப அதை நினைச்சுதான் அடுத்த வரி எழுதுறார், மரணத்தை நீ கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். அப்ப கீத உபதேசத்தினுடைய கான்செப்ட் அடிப்படை வந்து இந்த வாழ்வினுடைய மரணம், வாழ்வினுடைய ஜனனம் மரணம், இதை பிடிச்சான் கண்ணதாசன். அதுதான் ஆன்மீகம். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்த்தா ஞானம் வந்ததானா. இன்னைக்கு வந்து கண்ணதாசனுடைய இதய தோலை உரித்து காமிச்சார் அவர். அதாவது கண்ணதாசனுடைய இதயம் என்ன என்பதை தென்காசி கணேசன் உரித்து காட்டியிருக்கிறார். எத்தனை எத்தனை பாடல்கள் அதை பத்தி சொன்னா அதுவே ஒரு பெரிய பாடலா மாறிடும். நான் இத்தனை பேசுறதுக்கு காரணமே அவர் பாடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கார். பாடுறதுக்கு நேரம் கிடைக்கணுங்கிறத நான் இவ்வளவு சொல்றேன். இல்லைன்னா நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஐயா அற்புதம் அருமை குற்றால அருவி கொட்டி தீர்த்தீர்கள், கண்ணாசன் களிநடம் ஆட வைத்தீர்கள், அவன் கவிதையினுடைய அருமையெல்லாம் உங்கள் சொல் என்று சிவிகையிலே ஏற்றி பவனி செய்தீர்கள் என்று சொல்லி நான் நிறைவு செய்வேன். வாழ்க வளர்க. நன்றி. இதுக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். இப்படி ஒரு அருமையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும், அவருக்கு பாராட்டு மழை பொழிய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது தென்காசி கணேசன் அவர்கள் பாடுவார்கள். பாடுவார்கள்ல, நான் பாத்ரூம் சிங்கர் தான். கேட்டு கேட்டு ரசிச்சு ஏதோ வந்தது, கற்றுக்கலாம் இல்லை. இருந்தாலும் சொன்னது ஆசைக்காக, எனதும் ஆசைக்காக ஒரு 4 வரி பாடின இந்த பாட்டிலேயே கண்ணன் வந்தானே எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். இதோ கண்ணதாசன் உங்கள்கிட்ட வர வச்சேன். நன்றி. நன்றி சார். சிறுகுடல்பட்டி விசாலாட்சி தந்த ஆன்மீகத்தை இன்றைக்கு வாரி வழங்கிய, குற்றால அருவி போல வழங்கிய தென்காசி கணேசன் அவர்களுக்கு சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது என்று சொன்னார். அதை போல வேண்டார். இப்பொழுது சொலவடை செல்வதற்கு முன்னால் அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்பதை பற்றி ஒரு வார்த்தை. அதாவது இங்கே அமெரிக்காவில் இருக்கிறார்கள் உமா சசிகாந்த் என்ற ஒரு எக்கனாமிஸ்ட். அவங்க இந்தியாவில் இருந்த பொழுது நிறைய கட்டுரைகள், எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. பெண்கள் தலைமையில் வரும் மாற்றமும்
மேன்மையும். அவங்க ஒரு சிஇஓவாலாம் இருந்திருக்காங்க. ஸோ பெண்கள் சிஇஓவாக இருக்கும்போது எப்படி அவங்களுடைய எப்படி என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதனால் என்ன மேன்மை, அதில் என்ன சிறப்புகள் என்ற தலைப்பை பற்றி பேசுவதற்காக உமா சசிகாந்த் அவர்கள் வர இருக்கின்றார்கள் அடுத்த வாரம். நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட்டு, கேட்பதற்காக தயாராக இருப்போம். ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும். நன்றி சார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் நிகழ்வை வழங்க இருப்பவர்கள் பானுமதி வெங்கடேஸ்வரன். நன்றி, வணக்கம்.